ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு கணித மேதை. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகாம உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1ல் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸசைஸ் நம்பர் 1.1. ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஏ இன்ட்டு பி அண்டு ஏ இன்ட்டு ஏ அண்டு பி இன்ட்டு ஏ, இது மூணு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூவும் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்க போறோம். அதெல்லாம் என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் இந்த ஏ வேல்யூவையும் பி வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 2 -2 3, இது வந்து ஏ வேல்யூ. அதுக்கப்புறம் இது நம்ம வந்து இன்ட்டு மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ பியோட வேல்யூ எவ்வளவு, 1 4. இப்படியே நம்ம இங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 இருக்கு இல்லைங்களா, இந்த 2வையும் 1ஐயும் நம்ம இங்க வந்து ஃபில் பண்ண போறோம். அடுத்தது இந்த 2 இருக்கு, 2வையும் 4ஐயும் நம்ம இங்க எழுதிக்க போறோம். அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க, -2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த -2வையும் 1ஐயும் நம்ம இங்க எழுத போறோம். அதுக்கப்புறம் இந்த -2வையும் 4ஐயும் எழுத போறோம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, 3 இருக்கு. ஸோ 3 1, அதுக்கப்புறம் 3 4. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போறோம், ஏ இன்ட்டு ஏ வந்து நாம பார்க்க போறோம். ஸோ ஏ இன்ட்டு ஏ பார்க்கலாங்களா. ஸோ ஏ இன்ட்டு ஏனா என்ன, ஏவே வந்து 2 முறை நாம பெருக்க போறோம். ஸோ ஏ இன்ட்டு ஏ நமக்கு தெரியும், என்ன கொடுத்துருக்காங்க 2 -2 3. அதையே நம்ம என்ன பண்ண போறோம், இன்னொரு முறை பெருக்க போறோம். ஸோ மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ போடலாங்களா. அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த 2வையும் இந்த 2வையும் இங்க எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது 2 -2, அடுத்தது 2 3, அடுத்தது -2 2, அடுத்தது -2 3. ஓகேங்களா. நம்ம என்ன எழுதிருக்கோம், -2ல -2, அப்புறம் ஒரு 2, அப்புறம் -2 -2 ரெண்டு வருது இல்லைங்களா. அதனால அந்த -2வையும் நம்ம இங்கே எழுதிக்கலாம். அடுத்தது 3 3 2, அடுத்தது 3 -2, அடுத்தது 3 3. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏ இன்ட்டு ஏவையும் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன அப்படி சொல்லியிருக்காங்க, பி இன்ட்டு ஏ கேட்டிருக்காங்க. ஸோ பி இன்ட்டு ஏ நமக்கு தெரியும், இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ 1 4 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அந்த 1 4 போட்டணும். அப்புறம் ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 2 -2 3. ஓகேங்களா. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 1 2, அதுக்கப்புறம் 1 -2, 1 3, அதுக்கப்புறம் 4 2, அதுக்கப்புறம் 4 -2, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க 4 3. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் கொடுத்தது வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் சம் போகலாம். செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஒன்ல ஏ ஈக்குவல் பி ஈக்குவல் PQ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏவோட வேல்யூவும் PQ தான், பியோட வேல்யூவும் PQ தான். ஏன்னா இங்க ஏ ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்கிறதால ரெண்டோட வேல்யூமே நமக்கு வந்து ஒரே அளவு தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஏ கண்டுபிடிக்க போறோம். ஏ கண்டுபிடிக்க போறோம். ஏயோட வேல்யூ என்ன, PQ இன்ட்டு PQ. ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்கலாம் சம்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இந்த Pல இருந்து இந்த Pயும் நம்ம எழுதிக்கணும். ஸோ P அதுக்கப்புறம்
பி கியூ, அதுக்கப்புறம் கியூ பி, அதுக்கப்புறம் கியூ கியூ. அடுத்தது என்ன பண்ண போறோம்? ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்க போறோம். ஏ இன்ட்டு பி வந்து சேமா இதேதான். ஸோ நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறையும் நீங்க இது போல எழுதுனாக்கா நீங்க வந்து மிஸ்டேக் இல்லாம இருக்கும். நம்ம டைரக்டா இங்கேயே பார்த்து போட்டோம்னா நமக்கு தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே அது பக்கத்திலே எழுதிட்டோம்னா இப்போ பிக்யூ நமக்கு தெரியும். ஸோ அப்படியே நம்ம வந்து இங்கே பார்த்துட்டு அது கூடவே நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். ஆனா இங்க பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஸ். இப்போ இது வந்து வெறும் பிக்யூ மட்டும் தான் இருக்கு. நிறைய இடத்துல நம்பர்ஸ் வரும். ஸோ 1 2 3 4 5 6ன்னு வரும்போது நம்ம ஃபைன் படிச்சுட்டு அங்கே 6ன்னு இருக்கிறத நம்ம 6 5 அப்படின்னு சொல்லி கூட மாற்றி கூடியது கூட நமக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஒவ்வொரு சம்முக்குமே நீங்க இங்க வந்து என்ன பண்ணிக்கங்க, அதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதிங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு தப்பாகாம வரும். ஸோ நாம இப்போ அப்படியே சிம்பிள் பண்ணும்போது என்ன ஆகும்? இதை மல்டிப்ளை பண்றோம். ஸோ அதே சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஏன்னா கொடுத்துருக்குதே ரெண்டு வேல்யூ தான். ஸோ நீங்க அதனால எதையுமே பார்க்க தேவையில்ல. நீங்க மேல போட்டிருக்கிறத பார்த்து அதை அப்ளை பண்ணாலே கரெக்டா வந்துடும். அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? பி இன்ட்டு ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பி இன்ட்டு ஏ, பி இன்ட்டு ஏவோட என்ன கொடுத்துருக்காங்க? அதே பி கியூ இன்ட்டு பி கியூ. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? வெறும் பி கியூ தான். அதனால அதை எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படியே நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம். பிபி பிக்யூ கியூபி கியூ. ஓகேங்களா? செகண்ட் ஒன் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் ஒன் பார்க்க போறோம். தேர்ட் ஒன்ல ஏ வேல்யூ எம் கொடுத்துருக்காங்க. ஆனா பில பாருங்க இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் நமக்கு கொடுத்தா அது பேர் என்ன சொல்லுவோம்? நம்ம நல் செட் சொல்லுவோம். ஏன்னா ஜீரோ கிடையாது, ஜீரோ வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? அதை வந்து நல் செட் உள்ள வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ நல் செட் வந்து நீங்க 9th வந்து படிச்சிருப்பீங்க நல் செட்ன்றத. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் இருந்ததுன்னா இதை வந்து நாம நல் செட்டா வந்து நினைச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம சம் போடலாமா? அங்க ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? ஏ இன்ட்டு ஏ பார்க்க போறோம். ஸோ ஏவோட வேல்யூ என்ன? எம்என் இன்ட்டு எம்என். ஸோ அப்படியே நம்ம அதை மல்டிப்ளை பண்ணலாங்களா? மல்டிப்ளை பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் இந்த எம் எழுதணும், அப்புறம் இந்த எம்என் எழுதணும், அப்புறம் எம் எழுதணும், அப்புறம் என்என் எழுதணும். ஓகேங்களா? இப்போ நம்ம போடலாம். எம் அப்புறம் எம்என், அதுக்கப்புறம் என்எம், அதுக்கப்புறம் என்என். ஸோ ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஏ இன்ட்டு பி வந்து நாம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஏ இன்ட்டு பி, ஏவோட வேல்யூ என்னது? எம்என், பியோட வேல்யூ நல் செட். அதாவது உள்ள ஒண்ணுமே கிடையாது, அதனால வந்து நல் செட் என்ன போறோம். ஸோ இதுல ஒண்ணுமே இல்லாத நம்ம இது கூட நம்ம பெருக்கலாம் என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணா ஒண்ணுமே கிடைக்காது. ஸோ அதனால இது வந்து ஆன்சர் நல் செட். ஓகேங்களா? அடுத்தது வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? பி இன்ட்டு ஏ கண்டுபிடிக்க போறோம். ஸோ பி இன்ட்டு ஏ, பியோட வேல்யூ என்ன? நல் செட். ஏவோட வேல்யூ mn. ஸோ நல் செட் கூட நாம mn பெருக்கினா என்ன கிடைக்கும்? நல் செட் தான் கிடைக்கும். ஏன்னா வேல்யூ எதுவுமே இல்லை, அதனால நாம என்ன பண்ண போறோம்? நல் செட். ஸோ ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 2. இதுல என்ன கொடுத்துருக்காங்க? லெட் ஏ ஈக்குவல் டு 1 2 3. ஏவோட வேல்யூ 1 2 3. பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ். எக்ஸ் இஸ் a prime number less than 10 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? பியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது ஏ வேல்யூ இங்கே ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 1 2 3. பியோட வேல்யூ பிரைம் நம்பர். சார் பிரைம் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைம் நம்பர்னா 10க்குள்ள என்ன வரும்? 2 3 5 7. ஓகேங்களா? இதுதான் வந்து பிரைம் நம்பர் 10க்குள்ள. ஸோ இப்போ நம்ம வந்து சம் போடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஏ இன்ட்டு பி கேட்டிருக்காங்க. ஸோ ஏ இன்ட்டு பி இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ ஏ வேல்யூ தெரியும் நமக்கு, பியோட தான் தெரியும். இப்போ என்ன பண்ண போறோம்? அப்படியே மல்டிப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த 1ம் 2ம் எழுத போறோம். 1 2, அடுத்தது 1 3,
அடுத்தது 15, அடுத்தது 17, அதுக்கப்புறம் 2 இருக்கு. 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, அடுத்தது 3, 3, 2, 3, 3, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க 3, 5, 3, 7. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், A into D வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், B into A வந்து நாம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A into Bன்றது நம்ம இங்கே பார்த்து அப்படியே எழுதிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே B into Aன்னு எழுதியிருக்காங்க. ஸோ நாம இங்கேருந்து நம்ம நம்பரை எடுக்கணும். ஸோ இப்படி எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும், முதல்ல அந்த நம்பர்ஸ் இங்கே எழுதிக்கணும். பியோட வேல்யூ என்னது 2, 3, 5, 7 மல்டிப்ளை ஏவோட வேல்யூ 1, 2, 3. ஓகேங்களா. இப்போ நாம அப்படியே சம் போடலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2, 1 போடணும். 2, 1, அடுத்தது 2, 2, அடுத்தது 2, 3, அதுக்கப்புறம் 3, 1, 3, 2, 3, 3, அடுத்தது என்ன இருக்கு 5 இருக்கு. 5, 1, 5, 2, 5, 3. ஓகேங்களா. அடுத்தது என்ன இருக்கு 7 இருக்கு. ஸோ 7 நாம அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதுதான். அப்போ என்ன பண்ணணும் 7, 1, 7, 2, 7, 3. ஸோ செகண்ட் சம்ல அவங்க கேட்டதை நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3, இஃப் B into A அதோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் A and B வந்து நம்மளால கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது மேலே என்ன பண்ணியிருப்பாங்க, ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுத்துட்டு அதை வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு மல்டிப்ளை பண்ண ஆன்சரே கொடுத்துட்டாங்க. ஆனால் A வந்து கொஸ்டின் என்ன நம்மள கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணலாங்களா. சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்க, சால்வ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இங்க B இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா Bல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ Bலாம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அண்டர்லைன் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம வந்து B வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ நம்ம Bயோட வேல்யூ இங்கே எழுதலாம். Bயோட வேல்யூ என்ன -2, அப்புறம் -2 இருக்கு. ஸோ ரிப்பீட்டட் ஆகிற நம்பரை நம்ம வந்து எழுதக்கூடாது இல்லைங்களா, அதனால அதை விட்டுருவோம். அடுத்தது 0, அதுக்கப்புறம் என்ன இருக்கு 3 இருக்கு. ஸோ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏவோட வேல்யூ வந்து ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது தான் ஏவோட வேல்யூ. என்ன இருக்கீங்க 3, 4 இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே கண்டினியூவா 3, 4, 3, 4 தான் கண்டினியூ ஆகுது. ஸோ அதனால ஏவோட வேல்யூ 3, 4. ஸோ சிம்பிளா ஆன்சர் வந்து முடிச்சாச்சு.